الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله أما بعد. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி அனுப்பினேன் என்பதாக சூரத்துல் அன்பியா வசனம் 107 சொல்கிறான். உமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். உம்மை அகிலத்தாருக்கு ஓர் அருட்கொடையை அன்றி அனுப்பவில்லை என்பதாக சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எப்படியெல்லாம் அருள் நிறைந்தவர்களாக அனுப்பினான் என்பது குறித்து இன்னொரு வசனத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான். சூரத்து ஆல் இம்ரான் வசனம் 159 ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன்ஃபல்லு மின் ஹவ்லிக் ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும் வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர் ஃபஇதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ் இன்னல்லாஹ யுஹிப்புல் முதவக்கிலீன். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நீங்கள் கருணையாளராக அருள் நிறைந்தவராக அனுப்பப்பட்ட காரணத்தினால்தான் நீங்கள் மக்களிடத்திலே மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள். நீங்கள் ஒருவேளை கடின உள்ளம் கொண்டவர்களாக கடுகடுப்பானவர்களாக இருந்திருந்தால் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் உங்களை விட்டு விரண்டோடி இருப்பார்கள். அவர்கள் செய்யக்கூடிய குறைகளை, அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள் மன்னித்து விடுங்கள். அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே நீங்கள் மன்னிப்பையும் கோருங்கள். ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவு செய்வதாக இருந்தால் அவர்களிடத்திலே ஆலோசனையும் செய்யுங்கள். முடிவு செய்ததற்கு பிறகு அல்லாஹ்வின் மீது நீங்கள் பொறுப்பு சாட்டி விடுவீர்கள். அவன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் அவன் மீது பொறுப்பு சாட்டக்கூடியவர்களை, அவன் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களை விரும்புகிறான் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு தூரம் மக்களை நேசிக்கக்கூடியவர்களாக, அன்பு காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். நபி அவர்களினுடைய குணம் குறித்து, அவர்களுடைய நல்ல அழகிய அஹ்லாக்கு குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான். அது மட்டும் இல்லாமல் அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன குறைகளை, அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள் மன்னித்து விடுங்கள். நீங்கள் மன்னிக்கிறது மட்டும் இல்லை, அல்லாஹ்விடத்திலும் அவர்களுக்காக வேண்டி மன்னிப்பு கோருங்கள் என்பதாக சொல்லுகிறான். அவர்களையும் நீங்கள் மதிப்பளித்து அவர்களிடத்திலும் நீங்கள் ஆலோசனை செய்யுங்கள். முடிவு செய்ததற்கு பிறகு அல்லாஹ்வின் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். இந்த வசனத்தினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படியெல்லாம் வழிகாட்டினான் என்பதும் நபி அவர்களினுடைய அழகிய குணம் குறித்தும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸதகல்லாஹுல் அஸீம்.